வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மரக்கன்று நடவுள்ளார். தூய்மை இயக்கம் மூலம் மாநிலம் முழுவதும் இன்று 1077 அரசு அலுவலகங்களில் தூய்மைப் பணிகள் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளைக்குள் பதிவு செய்யுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் கோவில்களில் புனரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்ற கவா லீக் வாலிபால் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். அப்போது அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் திட்டத்தின் கீழ் பிரதமர் ஆலமரக்கன்றை நடவுள்ளார். இந்த 2ஆம் கட்ட திட்டம் 700 கிலோமீட்டர் ஆரவல்லி பகுதியை மீண்டும் வனப்பகுதியாக்கும் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தில்லி, ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 29 மாவட்டங்களை கொண்ட ஆரவல்லி குன்று பகுதியில் 5 கிலோமீட்டர் பரப்பளவை பசுமையாக்கும் திட்டமாகவும் இது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தூய்மையான நகர்ப்புற போக்குவரத்தை நோக்கமாக கொண்டு 200 மின்சார பேருந்து சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். இதற்கிடையே அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் 2ஆம் கட்ட இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இந்த மரக்கன்று நடும் இயக்கம் இன்று முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ளதாகவும் சுமார் 10 கோடி மரக்கன்றுகள் நடுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டில் நடைபெற்ற முதற்கட்ட இயக்கத்தில் 5,50,00,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் தீவிரமாக பங்கேற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று அரசு அலுவலகங்களில் தூய்மைப் பணிகள் நடைபெறவுள்ளன. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் தூய்மை இயக்கம் மூலம் 1077 அரசு அலுவலகங்களில் இன்று இப்பணி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுகள் சேகரித்து மறுசுழற்சி மற்றும் மீள் பயன்பாட்டை மேற்கொள்ளும் முன்முயற்சியாக இப்பணிகள் நடைபெறவுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டத்தில் நடப்பாண்டு 6 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு வனத்துறை திட்டமிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வேலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் குப்பைகளை சேகரித்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்து அவற்றை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துவது, பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்துதல், மருத்துவமனைகள், பொது இடங்கள், மலைகள், ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரங்களை நடுதல் என சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகமும், தொண்டு நிறுவனங்களும், பொதுமக்களும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் சுமார் 6 லட்சம் மரக்கன்றுகளை நட வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. வேலூரிலிருந்து மோகன். தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,90,678 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளைக்குள் www.tneaonline.org என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை வரும் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் கோவில்களில் புனரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் பக்தர்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு கோவில்களை ஆய்வு செய்து வரும் அவர் நேற்று பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒளிரும் விளக்குகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். உத்தமர் திருக்கோவிலில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பசுக்கள் காப்பக கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சேகர் பாபு, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருப்பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து குடமுழுக்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு, எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு, மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர், இது வெற்றி திலகம்.
முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம். இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று இளையோரின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் இடம்பெறுகிறது. நம் நாட்டின் மக்கள் தொகையில் 2 மடங்கு 35 வயதுக்குட்பட்டோர் என்பதால் நாட்டின் எதிர்காலத்தை வழிகாட்டும் சக்தியாக அவர்கள் திகழ்கிறார்கள். இதனை அறிந்தே இளையோர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மத்திய அரசு கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையிலேயே 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை இடைநிற்றலே இருக்கக்கூடாது என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டது. 2014ஆம் ஆண்டு 51,000ஆக இருந்த உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 70,000ஆக அதிகரித்துள்ளது. IIT, IIM மற்றும் எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களும் தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகின்றன. PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 14,500 பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான திறனை பூர்த்தி செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கல்வித்துறையின் வளர்ச்சி மட்டுமின்றி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் திறக்கப்பட்டன. இதன் மூலம் 3000க்கும் மேற்பட்டோருக்கு 6,28,000 ரூபாய் வரை வருடாந்திர ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு செயல்படுத்தி வரும் திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திற்கு இணையான பயிற்சிகளும் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக கடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா 13 பதக்கங்களை வென்றது. இது மட்டுமின்றி பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இதுவரை இல்லாத அளவிற்கு 29 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை படைத்தது. இளையோருக்கு கல்வி கற்பிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர்கள் பெரிய அளவில் இலக்குகளை எட்டுவதற்கான கனவு காண்பதற்கு வழிகாட்டி வருவதோடு மட்டுமின்றி அதனை நிறைவேற்றுவதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது என்றால் அது மிகை அல்ல. இருவரிச் செய்திகள். யுக்ரைன் ராணுவம் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலால் கிரிமியன் பாலத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஏமனின் சொக்காட்ரா தீவில் வசிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்டும் உலக சுகாதார அமைப்பும் இணைந்து உதவ முன் வந்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய துணைப் பிரதமர் திரு ரிச்சர்ட் மார்னஸுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு விவகாரம் குறித்து விவாதித்தார். தட்கல் ரயில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு மின்னணு ஆதார் அங்கீகார முறை விரைவில் பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 25 அரசு கட்டிடங்களை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் நிலத்தில் பாரத் சஞ்சீவினி என்ற செயலி அடிப்படையில் கால்நடை சேவை மைய பிரச்சார வாகன சேவையை பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் மற்றும் குளச்சல் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் சுமார் 2 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் பயிர் செய்யப்படும் பயிர்களை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. கவா லீக் வாலிபால் போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஈரான் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மரக்கன்று நடவுள்ளார். தூய்மை இயக்கம் மூலம் மாநிலம் முழுவதும் இன்று 1077 அரசு அலுவலகங்களில் தூய்மைப் பணிகள் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளைக்குள் பதிவு செய்யுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் கோவில்களில் புனரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்ற கவா லீக் வாலிபால் போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.